மறைந்த புதன் நிறைந்த கல்வியை தருவார். அப்போ இப்போ இந்த ஜாதகத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் யார் யார் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். படிப்பு மென்மேலும் பாக்கியத்தை பலத்தை தரக்கூடிய ஒரு தன்மை. ஆனால் அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போது திரிகோண சாதகர்கள் ஒரு ஜாதகத்தில் பலம் பெற்று விட்டால் அவர்களுக்கு பலத்தையும் பாக்கியத்தையும் தரக்கூடியவர்களாக இருப்பார். எண்ணிய எண்ணங்களை நிறைவேற்றக்கூடியவராக இருப்பார். அப்போ இந்த கன்னிலக்னக்காரருக்கு எண்ணிய எண்ணம் நடக்காதா, சிரமத்தை கொடுக்குமா அப்படின்னா இல்லை. நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வேண்டாம், இவனுக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தருங்க, நல்ல நினைவாற்றலை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க, அறிவை கொடுங்க, பண்பை கொடுங்க, பணிவை கொடுங்க. இந்த மாதிரி வேண்டணும்னா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரன் குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. எல்லாம் வல்ல ஸ்ரீ காஞ்சமகா பெரியவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம்டிவி நேயர்களுக்காக இந்த ஆவணி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அன்பு கன்னிராசி நேயர்களே, இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எவ்வாறாக இருக்கும்? இப்போ கன்னிராசி என்பவர்களுக்கு லக்னாதிபதியாக வரக்கூடியவர் லக்னத்திற்கு 12இல் சஞ்சாரம் செய்கிறார், வகரகம் பெறுகிறார். அப்போது லக்னத்திற்கு 12ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னா ஆட்சி பெறுகிறார். 12ஆம் அதிபதி யார்? சூரிய பகவான். சூரிய புத சேர்க்கை புதாதித்ய யோகத்தை ஏற்படுத்தும். 12ஆம் இடத்தில் புதன் மறைகிறார். மறைந்த புதன் நிறைந்த கல்வியை தருவார். அப்போ இப்போ இந்த ஜாதகத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் யார் யார் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். படிப்பு மென்மேலும் பாக்கியத்தை பலத்தை தரக்கூடிய ஒரு தன்மை. ஆனால் அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த இடத்தில் புதகேது தொடர்பு நடக்கிறது. லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் புதகேது தொடர்பு. கேது பகவான் புதனும் கேது பகவான் இருப்பார். சுக்கிர கேது தொடர்பு நடக்கும். இப்போ இதை விட அடுத்த மாதம் புத பகவான் கன்னிராசிக்கு வரும் பொழுது மிக மிக அவசியம் கவனத்தோடு இருக்க வேண்டும். அடுத்த மாதத்தில் அதை பார்ப்போம். இப்போ இந்த காலகட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சற்று கவனத்தோடு நாம் இருக்க வேண்டும். என்ன செய்யலாம் அப்படின்னும் போது இந்த ஜாதகருக்கு மீனாட்சி வழிபாட்டு முறையை மேற்கொள்ள வேண்டும். மீனாட்சி அம்மன் கோவிலையும் மீனாட்சி அம்மனுக்கு வழிபாட்டு முறையும் திருவெண்காட்டு புதஸ்தலத்தையும் நீங்கள் கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கல்விகள் பாக்கியத்தை பலத்தை பெறக்கூடியதாக இருக்கும். புதன் அதே போல் பெருமாளுடைய வழிபாட்டை எப்பொழுது மேற்கொள்கிறார்களோ அவர்களுக்கு பாக்கியம் பலம் வரக்கூடியதாக இருக்கும். கல்வி ஸ்தானம், வாக்கு ஸ்தானம், நன்மை. பெருமாளுடைய வழிபாடு, பள்ளி கொண்ட பெருமாளுக்கு நீங்கள் போய் சுவாமி கும்பிட்டு வாங்க, அவர் நல்லா படிப்பார். படிக்கிற பசங்க இந்த அமைப்பு ஒரு ஜாதகத்தில் பலமாக இருந்ததுன்னா அந்த லக்னாதிபதி யார் கூட சேர்ந்துருக்கிறார், எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார் அப்படின்லாம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம ஒவ்வொரு பரிகாரமும் பார்க்கணும். அது ஜனன ஜாதகத்தில் லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், எங்கே இருக்கிறார், அந்த ராசிநாதன் எப்படி இருக்கிறார். இப்போ நம்ம ராசியை பற்றி மட்டும்தான் பார்க்குறோம். அப்போ இந்த ராசிநாதன் 12ஆம் இடத்துல போய் மறைகிறார் அப்படின்றதையும், ராசிக்கு 12இல் சூரிய பகவான் ஆட்சியாக இருக்கிறார் என்பதை பற்றியும், அப்போ விரயங்கள் பலமாக இருக்கும் அப்படின்றத பற்றியும் தான் இப்போ நம்ம சொல்லணும். ஆனால் ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் லக்னாதிபதி முதல்ல பார்க்குறோம். லக்னாதிபதி எப்படி இருக்கிறான்னு பார்த்து அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும். லக்னத்திற்கு ராசிநாதன் எப்படி இருக்கிறார் அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும். இது எல்லாத்தையும் சேர்த்து என்னென்ன தெய்வ வழிபாடுகள் பண்ணால் அவருக்கு யோகமும் பாக்கியம் பலமும் அப்படி என்பதெல்லாம் நாம் சொல்லணும். அப்படி சொல்லும் பொழுது தான் அவர் உண்மையான கர்ம பலனை அனுபவிக்க இயலும். அப்போ இது வரைக்கும் பொய்யான கர்ம பலன் அனுபவிப்பாங்களா அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு கர்மாவிற்கும் இப்போது ஒவ்வொரு கர்மாவுக்கும் 2 விதமான பலன்கள் தரக்கூடியதாக இருக்கும். ஒருத்தருக்கு கார் வாங்கணும்னு யோகம் இருக்கும். அந்த கார் வாங்குவார், கார் வாங்கிட்டு அதை அனுபவிக்க முடியாத ஒரு யோகம் இருந்ததுன்னா அந்த காரில் அவர் பயணிக்க முடியாது. வேறு யாராவது ஒருத்தர் பயணிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு சிலருக்கு காரில் போகணுன்னு யோகம் இருக்கும், ஆனால் சொந்தமாக கார் வாங்கக்கூடிய அதிகாரம் இருக்காது. நீங்கள் எப்பயுமே பாருங்கள், யாராவது நண்பர்கள் கார்லேயோ இல்லை வேறு ஒருத்தர் கார்லேயோ ஆஃபீஸ் கார்லேயோ அவங்க ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த கார் வாங்கினவரோ அந்த காருக்கு சொந்தக்காரரோ அதில் ட்ராவல் பண்ண முடியாது. இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா நம்ம வாடகை கார்லாம் ஓடும், டிரைவர் ஓட்டுவார், வாடகைக்கு எடுக்கிறவங்க போவாங்க, காரில் போவாங்க, ட்ராவல் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க.
ஆனால் அந்த வாடகைக்கு விட்ட அந்த ஓனர் பஸ்ஸில் போய் நிற்பார். கேட்டால் அவர்கிட்ட கார் இருக்கும். காரில் ஏங்க நீங்கள் காரில் வந்திருக்கலாமே அப்படின்னா, இல்லை சவாரி போயிருக்குது சார், என்னால் முடியல, அதனால் பஸ்ஸில் வந்துட்டேன். அனுபவிக்கக்கூடிய அதிகாரங்கள் அங்கே கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். அப்போது ஜனன ஜாதகத்தில் அவருக்கு எந்த மாதிரி ஒரு காலங்கள் இருக்குது, இப்போ கோச்சார ரீதியாக எந்த மாதிரி இருக்குது என்பதெல்லாம் ஆராய்ந்து நாம் அதற்குண்டான பரிகாரங்களை மேற்கொண்டோமானால் நமக்கு யோகமும் பாக்கியும் பலமும் வரக்கூடியதாக இருக்கும். தொழிற்சானாதிபதியாக வரக்கூடிய 12ஆம் இடத்துல மறைகிறார். அப்போ தொழிற்சானம் பலமாக இருக்குதா? அப்போ இங்கே தொழிற்சானம் பலமாக இல்லை. லக்னாதிபதி பலமாக இல்லை. என்னடா லக்னாதிபதி பலமாக இல்லை, தொழிற்சானாதிபதி பலமாக இல்லை, 5ஆம் அதிபதி எங்கே இருக்கிறார்? 5ஆம் அதிபதி 6ல் நிற்கிறார். அப்போ 5ஆம் அதிபதி 6ல் போய் மறைகிறார் அப்படின்போது அதுவும் பலமாக இல்லை. இப்போ இது இந்த அதாவது யார் திரிகோணஸ்தானாதிபதிகள் இங்கே பலமாக இல்லையே. அப்போது திரிகோணஸ்தானாதிபதிகள் ஒரு ஜாதகத்தில் பலம் பெற்று விட்டால் அவர்களுக்கு பலத்தையும் பாக்கியத்தையும் தரக்கூடியவர்களாக இருப்பார். எண்ணிய எண்ணங்களை நிறைவேற்றக்கூடியவராக இருப்பார். அப்போ இந்த கன்னி லக்னக்காரருக்கு எண்ணிய எண்ணம் நடக்காதா, சிரமத்தை கொடுக்குமா அப்படின்னா இல்லை. இப்போ இதெல்லாம் நமக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது. அதுக்கு தகுந்த பரிகாரங்களை மேற்கொள்ளுங்க. அதாவது மீனாட்சி வழிபாட்டு முறையை பண்ணுங்க, நம்மளுடைய புத வழிபாட்டு பண்ணுங்க. நமக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாட்டு முறை யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியது. அப்போ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் நம்ம பார்க்க நல்ல கல்வி செல்வம், நல்ல ஆற்றல், அபரிவிதமான அறிவு கிடைக்கும். இதை முழுமையாக உணர்ந்து நம்ம பார்க்கணும். திருவெண்காடு போய் புதஸ்தலத்தில் அற்புதமாக சுவாமி தரிசனம். அந்த நீங்கள் ஒவ்வொரு கோவிலுக்கு பார்க்கும்போது அம்பாளுடைய பேரை நம்ம கொண்டு போனோம்னா அங்கே திருவெண்காட்டில் போனால் ஞானாம்பிகை. அப்போது புதஸ்தலம், புதன் யார்? ஞானக்காரகன். அங்கே இருக்கக்கூடிய அம்பாள் பேர் என்ன? ஞானாம்பிகை. அப்போது அந்த அம்பாள் என்ற போயிட்டு நாம் அதாவது நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்களை பாடி, அம்மா எனக்கு ஒரு நல்ல கல்வி செலுத்தல் கொடுங்க, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வேண்டாம், எனக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தருங்க, நல்ல நினைவாற்றலை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க, அறிவை கொடுங்க, பண்பை கொடுங்க, பணிவை கொடுங்க. இந்த மாதிரி வேண்டணும்னா நமக்கு எளிமையாக சீக்கிரம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அதாவது கோவிலில் போய் வேண்டக்கூடிய முறைகள்னு ஒன்று இருக்குது. நமக்கு சுயநலமாக வேண்டும் பொழுது எதுவும் கிடைக்காது. எனக்கு இதை கொடு, அதை கொடு அப்படின்னா நமக்கு கிடைக்காது. நம்ம பொதுநலமாக வேண்டினீங்கன்னா எல்லாமே நமக்கு கிடைக்கும். பொதுநலமாக எப்படி வேண்டலாம் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு நான் நாட்டுக்காக, நாட்டு நல திட்டத்துக்காக நான் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும். அப்போ அறிவு வந்துடும். யார் கண்டுபிடிக்கணும்? நான் கண்டுபிடிக்கணும். விவசாயத்துக்காக நான் ஒரு பெரிய இயந்திரத்தை கண்டுபிடிக்கணும். அப்போ எனக்கு அறிவு வந்துடும். நான் விவசாயத்தை மேம்படுத்திக்க நான் விவசாயம் படிக்கணும். அப்போ அறிவு வந்துடும். இந்த மாதிரி எதெல்லாம் கேட்கக்கூடியது அமைப்பு இருக்கிறதோ, எதன் முறையில் அதாவது என்னை இந்த மாதிரி படிக்கவை அப்படின்றதுக்கும் நான் இப்படி படிக்கிறேன்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் படிக்கிறேன் அப்படின்னா கர்வம் வந்துடும். என்னை இப்படி படிக்கவைன்னா அங்கே நமக்கு தாழ்மையும் யோகமும் பக்தியும் பயமும் வந்துடும். அதனால் இறைவன் அவருடைய சித்தத்தில் நம்மளுக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தருவார்கள். அதனால் இங்கே ஞானத்தை தரக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதனால் இங்கே 5ஆம் அதிபதி 6ல் இருப்பதும், லக்னத்திற்கு 4ஆம் சுகஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர் எங்கே இருக்கிறார்? 9ல் இருக்கிறார். 4ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி பாதகாதிபதி. இந்த 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் எப்படி இருக்க? பாதகஸ்தானத்தில் எங்கே இருக்கிறார்னா பாதகஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர் 9ஆம் இடத்துல இருக்க. செவ்வாய் லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியோட சேர்ந்திருப்பார். அப்போது இங்கே நண்பர்களாலும் கலத்திரத்தினாலும் நமக்கு ஒரு விதமான ஒரு கடுமையும் மனக்குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருந்தாலும் நம்மளுடைய வழிபாட்டு முறையால் அவர்களுக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியவர்களாக இருப்பார்கள். நேயர்களே, ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் கவனித்து பேச வேண்டும், யோசித்து பேச வேண்டும். மனக்குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் தூக்கி தூர வையுங்க. பெருமாளுடைய வழிபாட்டு முறை, அதாவது மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய வழிபாட்டு முறை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். யோகமும் பாக்கியும் பலமும் இல்லம் தேடி வரக்கூடியதாக அமையும்.